கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மர்ம ரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39வது வசனம் முதல் 46வது வசனம் வரை. என்னோடு கூட உடைய வேதாங்களை திருப்பி வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 46வது வசனம் வரை. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்தபொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறிகிற தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாடுபடுவதற்கு முன்னே சீஷர்களோடு பஸ்காவை ஆசரித்து அதை கடைபிடித்து பிறகு ஒலிவு மலைக்கு போனார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 39ஆம் வசனம் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஒலிவு மலைக்கு போனார். ஒலிவு மலையிலே தான் இந்த தோட்டமானது பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சுவிசேஷங்களிலே கெத்செமனே என்ற அந்த தோட்டத்திற்கு சீஷர்களோடு கூட அவர் போனார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் ஒலிவு மலையிலே இருந்த அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு சீஷரோடு கூட போனார். எதற்காக தனித்து போனார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜெபம் பண்ணும்படியாக போனார். யூதாஸ் காரியோ தேவனை காட்டி கொடுக்கும்படியாக அவன் பிரிந்து போனான். இப்பொழுது 11 சீடர்களோடு போகிறார். எங்கே போகிறார்? ஒலிவு மலையிலே இருந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். அங்கே போனபொழுது இந்த 3 சுவிசேஷங்களுடைய சாராம்சத்தை பார்க்கும்பொழுது 3 பேரை மாத்திரம், அந்த 11 சீஷர்களிடத்திலிருந்து 3 பேரை தனியே பிரித்தெடுக்கிறார். யார் அவர்கள்? யாக்கோபு, யோவான், மாத்திரமல்லாமல் பேதுரு, இவர்களை மாத்திரம் பிடித்திருக்கிறார். மற்ற சீஷரை அங்கேயே அமரும்படி செய்தார். ஒரு இடத்துல மற்றவர்கள் அமரும்படி செய்து அந்த 11 சீஷர்களிலிருந்து 3 பேரை தனியாக பிரித்தெடுத்து அவரோடு சிறு தூரம் சென்ற பிறகு அவரை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த 3 பேரிடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அவருக்காக அல்ல, அந்த பாடுகள் அவரை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்களும் சோதனைக்குள்ளாக போவீர்கள். பேதுரு எப்படியாக மறுதளிக்க போகிறான்? எல்லா சீடர்களும் அவரை விட்டு எப்படி ஓடிப்போக போகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு சோதனை வரப்போகிறது. அதிலே அவர்கள் தோற்றுவிடக்கூடாது. அவர்கள் ஜெயஜீவம் செய்ய வேண்டும். அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ண சொன்னார். அவருக்காக, அவருடைய பாடுகள் நிமித்தமாக, அவர் படப்போகிற பாடுகள் அவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் வேண்டும் என்று அவர் விரும்பாமல், அவர்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அவர்கள் ஒருவேளை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று ஆண்டவர் உணர்ந்ததினால் அப்படியாக அவர் சொல்லுகிறார். எல்லோரும் விசுவாசத்தை விட்டு கூட ஓடிப்போக
எத்தனிப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்காகவே ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்று நாம் வாசிக்கிறோம். பிறகு அவர்களை விட்டு கல்லெறிகிற தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு அவர்களையும் விட்டு தனியே போய் ஜெபம் பண்ணுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் பிதாவோடு கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட ஜெபத்திலே அவர் தன்னை ஒப்படைக்கிற காரியத்தை பார்க்கிறோம். பூமியிலே மனுஷகுமாரன் பாடுபடுவதற்கு வந்தார். பேதுரு, நீர் பாடுபடக்கூடாது என்று சொல்லும்பொழுது, அப்பாலை போ சாத்தானே, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னுடைய பிதாவானவர் கொடுத்த பாத்திரத்தில் பணம் பண்ணாமல் இருப்பது எப்படி என்று கேட்கிறார். ஆகவே அவர் ஒவ்வொரு பாவியின் நிமித்தமாக பாவத்தை சுமந்து மரிக்க வேண்டியவராக அவர் வந்தார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இருந்தபொழுதும் ஒரு கல்லெறிகிற தூரம் அவர் விட்டு சென்று முழங்கால் படியிட்டு he knelt down என்று வாசிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? 42வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். நாம் ஏற்கனவே இந்த சத்தியத்தை நாம் கேட்டு இருக்கிறோம். அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதுதான் அவரை குறித்து முதலாவது நாம் சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் இப்படியாக அவரை சாட்சியிட்டு அழைக்கிறதை பார்க்கிறோம். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் நம் ஒவ்வொருவருக்காக பலியாகவே வந்தார். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர் எதற்காக வந்தார்? நமக்காக மரிப்பதற்காகவே அவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இதை உணர்த்தி சொல்கிறார். பேதுரு இதை குறித்து பேசுகிறார். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இதை நாம் கேட்டு இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நாம் இதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏனென்றால் அவர் சுமக்கப் போகிற அந்த சுமை, பாவத்தின் சுமை, ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உலகத் தோற்றம் முதல் இந்த உலகம் முடியும் வரை ஒவ்வொரு மனுஷனாலும் செய்யப்படுகிற பாவத்தை அவர் சுமந்து தீர்க்க வேண்டும். ஆகவே அது எவ்வளவு கொடுமையானது என்பதை மனுமக்களுக்கு, உனக்கும் எனக்கும் உணர்த்தும் பொருட்டாக தேவனாகிய இருந்த என்னாலே அதை சுமக்க முடியவில்லை. அவ்வளவு அதிகமான பாவங்கள். உங்களுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது? சிவேரென்று இருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது? அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது? பிதாவோடு கூட நீங்கள் சேர முடியாதபடி தடை செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே அந்த பாவத்தின் கொடூரத்தை, அகோரத்தை காட்டும் வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே, உமக்கு சித்தமான இந்த பாத்திரம். அவ்வளவு கொடுமையான பாவத்தின் தன்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, நம்முடைய பாவம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அநேக தப்பிதங்கள், அநேக பாவங்களை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அதை சுமக்கக்கூடாத அளவுக்கு அவ்வளவு கொடுமை உள்ளதாக, அவ்வளவு அசுத்தம் உள்ளதாக, அவ்வளவு அகோரத்தன்மை உள்ளதாக அந்த பாவம் இருக்கிறது என்று உனக்கும் எனக்கும் உணர்த்தும் வண்ணமாக பிதாவை நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அவர் மிக வியாகுலப்பட்டார், மிகவும் துக்கப்பட்டார், மிகவும் வேதனையுற்றார் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆயினும்
என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 3 முறை இதற்காக அவர் போராடுகிறார். 3 முறை, பிதாவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உங்கள் சித்தமாக இருந்தால் நான் பானம் பண்ணாதபடிக்கு இந்த பாத்திரத்தை நீக்கி போடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவ்வளவு கொடுமையானது நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய கீழ்ப்படியாத தன்மை, நம்முடைய ஒழுங்கீனங்கள், இவையெல்லாம் எவ்வளவு கொடுமையானது என்று காட்டும் பொருட்டாக அவர் சொல்கிற வார்த்தை, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கட்டும் என்று சொல்கிறார். அந்த பாவத்தின் தண்டனையை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. த கப் ஆஃப் ராத், அது கோபாக்கினியின் பாத்திரம். தேவன் கோபாக்கினியை செலுத்துகிற பாத்திரம். அதை அவர் சுமந்து தீர்க்க வேண்டியதாக இருந்தது. அவர் அப்படி அந்த பாத்திரத்திலே அவ்வளவு பாடுகளையும் அவர் சுமக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு விமோசனமே இல்லை. நாம் எல்லோரும் அந்த நரக ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். பிறந்த நாள் முதலாய் பாவியே நீயும் என்று சொல்லி நாம் பாடல்களை பாடுகிறோம். நீதிமான் யாரும் இல்லை என்று பாடுகிறோம். பிறந்த நாள் முதலாய் நாம் பாவிகள். ஏன்? சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, என் தாயின் கருவிலே நான் பாவத்திலே பிறந்தேன், துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள், நான் உருவாகும் பொழுதே நான் பாவத்திலே காணப்பட்டேன். அவ்வளவு கொடுமையானது. எனக்கு விமோசனமே இல்லை. நான் நரக ஆக்கினைக்கு பாத்திரவான். ஆனாலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையால், ஆகவேதான் 3:16 யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். தேவன் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரிடத்தில் நாம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்போமானால், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவாக அன்பு கூர்ந்தீர் என்று கேட்போமானால், எனது நேசகுமாரன் என்று பாராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தருளி அவரை பாடுபட செய்து அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக செல்ல நான் அனுமதித்து, அப்படியாக உன்னை நேசித்தேன் மகனே என்று அவர் சொல்லுவார், மகளே என்று நம்மை பார்த்து சொல்லுவார். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் 3 முறை அவர் ஜெபம் பண்ணினார். ஆனாலும் கூட அந்த மரண ஆக்கினியை அவர் அனுபவிக்கும்படியாக ஒரு தூதன் வந்து அவர் தேற்றுவதாக நாம் பார்க்கிறோம். ஒரு பதிலும் பிதாவினிடத்திலிருந்து கிடைக்கப்படவில்லை. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழுந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவ்வளவு வெஹிமெண்ட்லி, ஏர்னஸ்ட்லி அவர் தனித்து அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு ஆதரவும் இல்லாமல் ஜெபம் பண்ணினார். 3 முறை இதே சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். இருந்தபொழுதும் பிதாவாகிய தேவன் நியமித்த பாத்திரத்தில் அவர் பானம் பண்ண ஆயத்தமானார். அது பிதாவின் சித்தமாக இருந்தது. மனுஷகுமாரன் பாடுபடுவது என்பது பிதாவின் சித்தம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்ந்து அவருடைய சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், இது அவருடைய சித்தம், நான் பாடுபட வேண்டும், நான் இப்படியாக மரணத்துக்குள்ளாக போக வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். மிகுந்த வியாகுலப்பட்டு, அண்ட் பீயிங் இன் அகனி ஹி பிரேட் மோர் earnestly என்று வாசிக்கிறோம். மோர் earnestly இன் அகனி, மிகுந்த பாரத்தோடு கூட உள்ளம் உடைந்தவராய் அவர் ஜெபித்தார். ஆயினும் பிதாவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்க, அவர் ஜெபம் பண்ணின பின்பு எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரம் பண்ணுகிறதை கண்டு, துக்கத்தினாலே நித்திரப்படுகிற, அவுட் ஆஃப் சாரோ தே ஸ்லெப்ட். பாருங்கள், அவர் கடைசி வாரங்களிலே அவர் பாடுபடுவதற்கு முன்பாக அதிகமாக அவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் இப்படியாக பாடுபட வேண்டும்,
இப்படியாக யார் காட்டி கொடுப்பார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த தாளத்திலே என்னோடு கூட பந்தியிருக்கிறவன் காட்டி கொடுப்பான் என்று சொல்வார். மனுஷகுமாரன் இப்படியாக பாடுபட வேண்டும் என்பதை குறித்து சீஷர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன விதமாக பாடுபட போகிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு துக்கம் மேலிட்டது. நம்மை விட்டு இவர் எடுக்கப்பட்டு போகிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் பிதாவோடு கூட என்னோடு கூட நீங்கள் அரசாள்வீர்கள் என்று சொல்லுகிறார். பிதா உங்களுக்கு ராஜ்யம் தர பிரியமாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அவருடைய சீஷர்கள் அவருக்கு இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் யார் இருக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார்கள். ஆகவே நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? இவ்விதமாக பாடுபட்டு பாவத்தை அவர் நிவர்த்தி செய்து சீஷர்களுக்கும் அவருடைய வார்த்தை பின்பற்றுவர்களுக்கும் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கப் போகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே தான் இன்ன விதமாக பரிசுத்த மகாதேவன் பாடுபட போகிறார் என்பதை அறிந்து துக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. மிகுந்த துக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவுட் ஆஃப் சாரோ தே ஸ்லெப்ட். அநேகர் துக்கத்தினாலே சில பேர் விழித்து கொண்டே இருப்பார்கள். அநேக ஸ்லீப்லெஸ் நைட். அநேகருக்கு தூக்கம் வராது. சிலருடைய காரியங்களை பார்க்கும்பொழுது துக்கம் வரும்பொழுது அவர்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள். சில பேர் சாப்பிடாமலே இருப்பார்கள். அநேகர் சாப்பிடாமலே துக்கத்தினால் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் பாருங்கள், துக்கம் தொண்டை அடைச்சதுன்னா நிறைய சாப்பிடுவாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே போல் அவர்கள் தூங்குவார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தூங்குவார்கள். துக்கமானது அவர்களுக்கு மிகுந்த சோர்வை கொடுக்கும். they will get tired. மனச்சோர்வை கொடுக்கும். மனச்சோர்வு தூக்கத்தை ஏற்படுத்தும். மனச்சோர்வானது தூக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவேதான் அவர்கள் துக்கத்தினாலே தூங்கினார்கள் என்று சொல்லி அவள் பார்க்கிறோம். ஆயினும் துக்கம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? துக்கத்தை விடுத்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அநேக துக்கம் நமக்கு வரக்கூடும். ஆவிக்குரிய துக்கம், சரீர பிரகாரமான துக்கம், அநேக சாரோஸ், ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லையே என்று துக்கம் இருக்கும். ஆகையால் நாம் மனச்சோர்வு அடைந்து தூங்கிவிட வேண்டுமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையை அநேக துக்கமான காரியங்கள் வரக்கூடும். நாம் என்ன செய்ய வேண்டும்? மனச்சோர்வு அடைந்து தூங்கிவிட வேண்டுமா? ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிற காரியம் என்ன? நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் தான் பண்ணணும், தூங்கக்கூடாது. ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? முழங்கால் படியிட்டு அவரை போல ஜெபம் பண்ணணும். முழங்கால் படியிட்டு அவரை போல ஜெபம் பண்ணணும். யாருக்காக ஜெபம் பண்ணணும்? உனக்காகவும், உன்னோட குடும்பத்துக்காக, உன்னோட சபைக்காகவும் அழுவணும். உன்னுடைய சபைக்காக அழுவணும், நாட்டுக்காக அழுவணும். அழுது ஜெபிக்கணும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே, நான் எடுத்து வைக்கிற காரியங்கள் நான் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கும்போது, ஒவ்வொரு படியாக நாம் முன்னேறும் போது அநேக காரியங்கள் நமக்குள்ளாக வரலாம். பெருமை வரலாம். வசதி வரும்பொழுது மற்றவர்களை அலட்சியப்படுத்தலாம். பெருமை வரலாம், பொறாமை வரலாம், எவ்வளோ காரியங்கள் வரலாம். அதெல்லாம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. என்ன செய்யணும்? மனசில் நினச்சிட்டு இருந்தால் வரும். ஜெபம் பண்ணணும். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். அநேகருக்கு இச்சை வருகிறது. சரீர பிரகாரமான இச்சைகள் வருகிறது. என்ன செய்யணும்? மனதில் உறுதியாக இருக்க வேண்டுமா? முடியவே முடியாது. அடுத்த நிமிஷம் அதை காலி பண்ணுவான் பிசாசு. என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு இச்சையான ஒரு நினைவு வரும்பொழுது, அப்படிப்பட்ட சோதனையான நேரங்கள் வரும்பொழுது உடனே போய் முழங்கால் படியிடணும். நின்று கொண்டுலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. முழங்கால் படியிட்டு துக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணணும். விடுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணணும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபம் பண்ணுறோமா? அப்படி ஜெபம் பண்ணுறோமா? மனம் உடைந்து ஜெபம் பண்ணுறோமா? கண்ணீரோடு அழுகையோடு நாம் அவரை நோக்கி கெஞ்சுறோமா? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறோமா? நான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, என்னை பிசாசானவன் வஞ்சித்து போடாதபடிக்கு, எனக்குள்ளாக பெருமை, பொறாமை, வன்கண், தூஷணம்,
வம்பு வார்த்தை, கெட்ட வார்த்தைகள் எதுவுமே புறப்பட்டு வராதபடிக்கு, நான் சிந்திக்காதபடிக்கு ஜெபம் பண்ணுறோமா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். அவருக்காக சொல்லலை, உங்களுக்காக சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய ஜெபத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம் இல்லையா? அது வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று ஜெபம் பண்ணார். ஆனாலும் பிதாவினுடைய ஒரே காரியம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தது எதற்காக? சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் மரித்து உன்னுடைய பாவம் என்னுடைய பாவ அக்கிரமத்தை நீக்கும்படியாக அவர் வந்தார். அதை பானம் பண்ண வேண்டும் என்று அவருடைய சித்தம். 3 முறை அவர் ஜெபிக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒரே நோக்கமாக நோ என்று சொன்னார். இல்லை, அவர் பாடுபட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அவருக்கு உத்தரவிட்டார். அதை ஏற்று அவர் நடந்து காட்டினார். நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆகவே நாம் அநேக நேரங்களிலே ஜபங்களிலே போகும்பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருக்க வேண்டும். நமக்கு ஆசை இருக்கலாம், பிரதர் அதுக்காக எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா, நான் இதை கேட்கக்கூடாதா? கேட்கலாம், கேட்கலாம். இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கலாம். மற்ற எல்லா காரியத்தை குறித்து கேட்கலாம். ஜபத்தில் இது கேட்கக்கூடாது என்று இல்லை. குழந்தையைப் போல நாம் மாறி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கேட்கலாம். ஆனால் அது பிதாவானவர் அதை மறுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டாரே. ஆயினும் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கெத்செமனே தோட்டம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன? அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன? நமக்கு அநேக அபிலாஷைகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை தான் முடிவான வார்த்தை. The Lord's word is the final word in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை தான் இறுதியான வார்த்தை. 3 முறை ஜெபித்தாலும் கூட இருக்கட்டும் என்று சொன்னால் இருக்கட்டும் தான். இதை பாடுபட்டு நீ முடிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்பொழுது முடி சித்தம் என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றும் என்று ஒப்பு கொடுத்தார். இந்த முள் நீங்கும்படியாக 3 தரம் ஜெபம் பண்ணினேன். உன் பலவீனத்திலே என் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் சொன்னார். 3 முறை அவர் என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதனைக்காக அவரை நோக்கி ஜெபித்தார். உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக, பலவீனம் இருக்கட்டும் உனக்குள்ள, அது நல்லது உனக்கு. நீ மேன்மை பாராட்டாதபடி, நீ பெருமை அடையாதபடி அந்த பலவீனம் உனக்குள்ளாக இருக்கட்டும் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அதை நீக்கிவிடவில்லை, முல்லை நீக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் இறுதி வரை அந்த சரீரத்திலே அந்த தாழ்ச்சியோடே அவர் காணப்பட்டார். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணம் அவருக்குள்ளாக காணப்பட்டது. ஆகவே தான் இன்று வரை அவரை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் கூட நாம் ஜபத்திலே குழந்தையை போல ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆனாலும் எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்லை, அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இறுதியான வார்த்தை. ஆயினும் எனது விருப்பமில்லை, சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது போல நாமும் கூட ஒப்பு கொடுக்கலாம். சோதனைக்கு உட்படாதபடி நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோதனை, மனவேதனை, சோர்வு, மனச்சோர்வை எனக்கு கொண்டு வரும். துக்கம் மனசோர்வை கொண்டு வரும். ஆனாலும் நான் சோர்ந்து படுத்து விடாமல் நான் ஜெபிக்க வேண்டியவராக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்தின் அனுபவங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவ்வண்ணமாக நாமும் கூட நம்மை நாமே சோதனைக்கு உட்படாமல் காத்து முழங்கால் படிட்டு, சோதனை வருகிற நேரத்திலே, சோறு வர நேரத்திலே, துக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே மேலிடுகிற சமயங்களிலே நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவனாக காணப்படும். அதற்கு மேலாக ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஜபத்திலே என்னை பரிபூர்ணமாக அவருக்கு ஒப்பு கொடுக்க, அவருக்கு முன்பாக நான் தாழ்த்த, என்னுடைய சிந்தனை, என்னுடைய
இருதயத்தை தாழ்த்தி அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்குள்ளாக வர நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கெத்செமனே தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை எங்களுக்கு பாடமாக சொல்லி தந்த தயவுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். மிகுந்த துக்கத்தினாலே சீடர்கள் தூங்கி போனார்கள். ஜெபிக்க வேண்டியவர்கள் சோதனைக்கு உட்படாமல் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியவர் தூங்கி போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொல்லுகிறீர், சரீரம் மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. சரீரம் பலகீனம் உள்ளது. பலகீனமானது சரீரம் சோர்வு நிமித்தமாக தூங்குகிறது. ஆனாலும் ஆவி உற்சாகம் உள்ளது. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்தல், எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்க உதவி செய்தல், முழங்கால் படியிட்டு ஜெபிக்க உதவி செய்தல். அநேக காரியங்களை பிசாசு எங்கள் மத்தியில் கொண்டு வரும்பொழுது, சோதனைகளை கொண்டு வரும்பொழுது, இச்சைகளை கொண்டு வரும்பொழுது முழங்கால் படியிட்டு அதை வெல்ல நீர் தாமே உதவி செய்யும். ஜெபமே ஜெயம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பாடமாக ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தல். நாங்கள் எல்லாவற்றிலும் கேட்கலாம் இருந்தபொழுதும் உம்முடைய வார்த்தை தான் இறுதியான வார்த்தை. பிதாவே, உமது சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாக சொன்ன வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வர நீர் நாம் உதவி செய்யும். பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசின உமது உன்னதமான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏழுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.